மூணு ஃபஸ்ட் எழுதி வச்சிங்க. ஸோ என்னென்ன எழுதுவீங்க? டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், பை கேஷ். இது மூணு எழுதுங்க. அதே மாதிரி டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ். எழுதுறதுக்கப்புறம் டெட்டார், ஓப்பனிங் டெட்டார். டெட்டார் எங்கே இருக்குது? இங்கே. க்ளோசிங் டெட்டார் இங்கே. ஓகே. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார். டெட்டார் கிட்ட இருக்குல்ல, இங்கே போட்டுங்க. ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் இங்கிட்ட, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் க்ளோசிங் கிட்ட போட்டுங்க. ரைட். அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் கேஷ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் 2000 ருபீஸ்லேருந்து இந்த மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ப்ராட் டவுன் கேஷு இது பேலன்ஸிங் ஃபிகர் 1000 ஆகும். இது என்ன பண்ணுவீங்க, அப்படியே இங்கே எடுத்துடுவீங்க. இங்கே ஆஸ் அ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே. ஸோ இன்க்ளூடிங் கேஷ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் இந்த 2000 நீங்கள் மைனஸ் பண்ணுங்க. இந்த 2000 இங்கே போட்டுருங்க. இது நான் சொல்லலை. ஓகே. ஸோ இந்த கேஷ்